நாம் முதல் முறையாக மீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் உனக்கு ஒரு சின்ன gift கொண்டு வந்தேன் என்ற சந்துரு அந்த பையை திறந்தான். அந்த பைக்குள் இருந்ததை பார்த்து அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அதற்குள் பெண்களுக்கு தேவையான வெஸ்டர்ன் உடைகள், மேக்கப் செட் என்று அனைத்தும் இருந்தது. அதை பார்த்த சுரபி, இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு இது தேவையில்லை என்றாள். சுரபியால் அந்த பரிசை வாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, அதே சமயம் மறுக்கவும் முடியவில்லை. எனவே அவள் விக்ரமை பார்த்தாள். ஹலோ மச்சி, சுரபிக்கு அந்த gift வேணாமா, முதல்ல அதை கொஞ்சம் மூடி ஓரமா வைக்கிறியா என்று விக்ரம் சொன்னான். இப்ப எதுக்காக நீ நடுவுல வர? எது சொல்றதா இருந்தாலும் சுரபி சொல்லிட்டோம் என்று சந்துரு சொன்னான். அப்போது அங்கு வந்த வசுந்தரா, இங்க என்ன பிரச்சனை என்றார். இங்க பாருங்க ஆண்டி, நான் சுரபிக்கு gift கொடுத்தேன், அதை இந்த விக்ரம் வேண்டாம்னு சொல்றான் என்று சந்துரு சொன்னான். விக்ரம், அவளுக்கு gift வேண்டாம்னு சொல்ல நீ யாரு? இங்க பாரு, நீ அவளுக்கு பேருக்கு தான் புருஷன், அவ இன்னும் உன்னை புருஷனா ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவ விஷயத்துல தலையிடுற? சுரபி ஒன்றும் உன்ன மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவ இல்ல, அவ கழுகு மாதிரி உயர உயர பறக்கணும்னு நினைக்கிறா. இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருந்தாதான் அவ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். ஆனா நீ குறுக்க வந்து அவளை பின்னாடி பிடிச்சு இழுக்காத என்று விக்ரமிடம் சொன்ன வசுந்தரா சுரபியிடம், சுரபி, சந்துரு கொடுக்குற கிஃப்டை வாங்கிக்கோ என்றார். ஹலோ மேடம், சுரபி என்ன நினைச்சாலோ அதை தான் நான் சொன்னேன். அவளுக்கு இந்த கிஃப்டை வாங்கிக்க இஷ்டம் இல்லை, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நீங்க அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க என்று விக்ரம் கேட்டான். இங்க பார், புருஷனு உரிமை எடுத்துக்கிட்டா மட்டும் போதாது, அவளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அப்படி உன்னால வாங்கி கொடுக்க முடியலனா மற்றவங்க கொடுக்கறத தடுக்க உனக்கு எந்த உரிமையே இல்லை என்று வசுந்தரா சொன்னார். ஹலோ மேடம், இந்த கிஃப்ட் எவ்வளவு காஸ்ட்லியா வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா சுரபிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவ எப்பவும் பொருட்களோட வேல்யூ பார்க்க மாட்டா, மனுஷங்களோட வேல்யூ தான் பாப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்களே அவகிட்ட கேட்டுக்கோங்க என்று விக்ரம் சொன்னான். அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த சுரபி பின்னர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிஃப்ட் சந்துரு, இட்ஸ் வெரி நைஸ், ஆனால் எனக்கு இது வேண்டாம் என்றாள். நீ இந்த கிஃப்டை வாங்கிக்க கூடாதுன்னு உன் புருஷன் மிரட்டினானா? அப்படி ஏதாவது இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லு, ஓவர் நைட்டில் நான் அவனை சிட்டியை விட்டு காணாமல் போக வச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவன் சென்னையில் கால் வைக்கவே பயப்படுவான் என்று சந்துரு சொன்னான். மிஸ்டர் சந்துரு, இதுக்கும் விக்ரமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் என் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக தலையிடுற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல என்று சுரபி கோபமாக சொன்னாள். வாவ், சூப்பர் விக்ரம், நீ உன் பொண்டாட்டியை நல்லாவே உன் கண்ட்ரோலில் வச்சிருக்க. உங்ககிட்ட பணம் இல்லை, சொத்து இல்லை, எந்த திறமையும் இல்லை, ஆனாலும் நீ சுரபியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் வாழ்க்கையை வாழ விடாமல் வீணடிக்கிற வில்லன் நீ. உன்னை அவள் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றாமல் நாங்கள் விடமாட்டோம் என்று வசுந்தரா சொன்னார். ஹலோ மேடம், என் பேபியோடைய வாழ்க்கையில் வில்லனோ ஹீரோவோ அது யாராக இருந்தாலும் அது இந்த விக்ரமாக தான் இருப்பான் என்று விக்ரம் சொன்னான். அவனை அலட்சியமாக பார்த்த வசுந்தரா, சுரபி, சந்திரகிட்ட இருந்து உன் சார்பா கிஃப்டை நானே வாங்கிக்கிறேன். இதை வாங்கிறது மட்டும் இல்லை, நானே இதை கொண்டு வந்து உன் வீட்டில் உன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு, இந்த விக்ரம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியானவன் இல்லை, முதல்ல இவனை உடனடியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறேன் என்றார். வசுந்தரா சொன்னதை கேட்ட சந்துருவின் முகம் பளிச்சிட்டது. சுரபியோட குடும்பம் ரொம்ப ஏழைங்க, நான் சுரபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவளோட பேரண்ட்ஸ் சந்தோஷமாக ஒத்துப்பாங்க. அதனால் நான் சுரபியை மட்டும் என் வழிக்கு கொண்டு வந்துட்டா போதும், எல்லாமே நினச்சபடி நடந்துடும் என்று நினைத்த சந்துரு, சாரி சுரபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன் என்றான். நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று சுரபி சொன்னாள். சரி வா சுரபி, நம்ம கீழே போய் கடையை சுற்றி பார்க்கலாம், அங்கே இருக்கிற ஆன்டிக் கலெக்ஷன் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று வசுந்தரா சுரபியை கீழே அழைத்து சென்றார். அவர்களை பின்தொடர்ந்து விக்ரம், மோகன், சந்துரு 3 பேரும் வந்தனர். சுரபி, இந்த நகையெல்லாம் பாரேன், நீ டிசைன் பண்ண உனக்கு இது ஏதாவது யூஸ் ஆகுமா என்று கேட்டபடி வசுந்தரா ஒவ்வொரு நகையாக எடுத்து அவளிடம் காட்டினாள். சுரபியும் அதையெல்லாம் ஆர்வமாக பார்க்க தொடங்கினாள். சுரபி ஏதோ ஒரு வளையலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்துரு விக்ரமிடம், ஐ திங்க் சுரபிக்கு அந்த வளையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவ அதை அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறா, அந்த வளையலை அவள் கைக்கு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல என்றான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் சுரபியை பார்த்தான். உண்மையிலேயே அவள் அந்த வளையலை உற்று பார்த்து அவற்றில் டிசைனை யூகித்து கொண்டிருந்தாள். விக்ரம், நான் இந்த வளையலை சுரபிக்கு வாங்கி தர விரும்புகிறேன், அதுவும் நீ அனுமதிச்சா மட்டும் என்று சந்துரு சொன்னான். ஐயோ, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பாரு, அது தங்கம் இல்லை, கவரிங் என்று விக்ரம் சொன்னான். ஏய், என்ன சொல்ற நீ?
தங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்ஸை நீ கண்ணாலையாவது பார்த்திருக்கியா என்று சந்துரு கோபமாக கேட்டான். இங்க பாரு, எனக்கு ஆன்டிக் ஜுவல்ஸ் பத்தி அதிகம் தெரியாது தான். ஆனா பார்க்கும்போதே அது தங்கம் இல்லைன்னு நல்லா தெரியுது. என் கண்ணு என்னைக்கே என்னை ஏமாத்தாது. உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே செக் பண்ணி பார்த்துக்கோ என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு கோபம் அடைந்த சந்துரு, ஆன்ட்டி உடனே பக்கத்தில் இருக்க ஒரு அப்ரைசரை கூப்பிடுங்க, இந்த விஷயத்தை நான் இப்போவே சால்வ் பண்ண விரும்புகிறேன் என்று வசுந்தராவிடம் சொன்னான். இந்த விக்ரமுக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுறது. இவனெல்லாம் எல்லார் முன்னாடியும் ஒரு முறை அசிங்கப்பட்டதான் அடங்குவான் என்று கோபமாக நினைத்த வசுந்தரா உடனடியாக அப்ரைசருக்கு ஃபோன் செய்தார். அடுத்த 2 நிமிடத்தில் அப்ரைசர் அங்கு வந்தார். அந்த வளையல்களை செக் செய்த அப்ரைசர், இது தங்கம் கிடையாது, 5 உலோகங்களால் செய்யப்பட்ட வளையல் என்றார். என்ன இது, இவர் இப்படி சொல்லிட்டாரு? சுரபிக்கு முன்னாடி நிச்சயம் நான் கீழே இறங்கி போயிடக்கூடாது என்று நினைத்த சந்துரு உடனடியாக அருகே இருந்த மேடையில் ஏறி மைக்கை எடுத்து, ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவரு எது சுத்த தங்கம்னு தன்னோட கண்ணால பார்த்தே சொல்லிடுவார். அவர் இங்க இருக்கிற எல்லாரையும் விடவும் புத்திசாலி. அஃப்கோர்ஸ் என்னை விடவும் தான். அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் விக்ரம் என்று விக்ரமை பார்த்து நக்கலாக சொன்னான். அப்போது ஒருவர் அந்த ஹாலிற்குள் நுழைந்தார். அவர் வந்ததும் அனைவரும் எழுந்து நின்று அவரை வணங்கினர். சுரபி, இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? அவர் பேரு விஸ்வேஸ்வர சுவாமிஜி. அடிக்கடி இங்க வருவார். அவர் வரும்போது எல்லாம் பழங்கால பொருட்கள், ஓவியங்கள்னு நிறைய கொண்டு வருவார். அந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு ஏலம் போகும். சுவாமிஜி கொண்டு வர பொருட்களை ஏலம் எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சா குடும்பத்துக்கு நல்லதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால தான் அவர் கொண்டு வர எல்லா பொருட்களுமே அதிக விலைக்கு ஏலம் போகுது. உண்மையை சொல்லணும்னா சுவாமிஜியால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் என்று வசுந்தரா சுவாமிஜியை பார்த்தபடி சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சுரபி அவரை பார்த்து புன்னகைத்தாள். எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நான் இன்னைக்கு 2 பழங்கால பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். சுவாமிஜி இதை சொல்லிக் கொண்டிருந்த போதே அவருடைய சீடர்கள் 2 பொருட்களை கொண்டு வந்து அவர் முன்னால் இருந்த டேபிளில் வைத்தனர். இந்த பொருட்களை பார்க்கும்போது யார் இதை உருவாக்குனதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா என்று சுவாமிஜி கேட்டார். விக்ரமை பார்த்து மர்மமாக புன்னகைத்த சந்துரு, சுவாமிஜி, இங்க விக்ரம்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு பொருளை கண்ணால பார்த்து அதை எப்ப பண்ணாங்க, எத்தனை பேர் பண்ணாங்க, அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிடுவான். விக்ரம், என்ன அமைதியா இருக்க? அதோ பாரு, சுவாமி கொண்டு வந்த பொருட்கள். அந்த பெயிண்டிங்கை பார்த்து அதோட குவாலிட்டி என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லு பார்க்கலாம் என்று சந்துரு கேட்டான். தூரத்தில் இருந்து அந்த பெயிண்டிங்கை உற்று பார்த்த விக்ரம், இந்த பெயிண்டிங் டெல்லி சுல்தான் தான் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக வரைஞ்சார். இந்த பெயிண்டிங் சுமார் 900 ஆண்டுகள் பழமையானது என்றான். அவன் சொன்னதை கேட்ட சுவாமிஜி உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.